ஹலோ மகளே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருமே இந்த சக்தி திருமகன் சொல்லிட்டு அந்த மூவிக்கான ஒரு ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. உண்மையாலுமே ஒரு தரமான கிராஃபிக்ஸில் ஒரு நியூ பொலிட்டீஷியன் அந்த மூவியை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது வந்து விஜய் ஆண்டனி அவருடைய 25th மூவி. ஒரு கிளாசிக்கான ரெட்ரோ ஸ்டைல் ஆஃப் ஒரு வியூ ஆங்கிளில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்க்ரீன் ப்ளேவுமே தாறுமாறாக இருக்குது. அண்ட் இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அருவி வாழ், அந்த மூவியோட டேரக்டர் தான். இந்த படமும் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் இதோடைய அந்த கான்செப்டே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. லைக் எனக்கு தெரிஞ்ச அந்த தனி ஒருவனில் அரவிந்த் சாமி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் நல்லா இருக்குது. அந்த ஸ்க்ரீன் ப்ளே வைஸாகவுமே அவ்வளோ தாறுமாறாக இருக்குது. ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, ஆனால் எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு ஆள் தான் இருக்கிறான், ஆனால் அவனை யாரும் பார்த்ததில்லை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி அந்த ட்ரெய்லர் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து மியூசிக்கல் வைஸாகவுமே இந்த ட்ரெய்லர் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே அந்த கட்டிங்ஸுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. டக்குன்னு இந்த சவுண்ட் மிக்சிங்கோடு அவ்வளோ சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் ட்ரெய்லரில் பார்க்கும்போது ஆக்ஷனுமே ஓரளவுக்கு நல்லாவே மேனேஜ் பண்ணிருக்காங்க. ட்ரெய்லர் ஃபுல்லாகவுமே ஒரு விஜய் ஆண்டனி அந்த கேரக்டர் எப்படி எவால்வ் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதான், அப்படி வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் அந்த ட்ரெய்லரே காமிச்சிருக்காங்க. உண்மையுமே நல்லா இருக்குது. அது ஏதோ ஒரு மாதிரி சஸ்பெக்ட் பண்ணியே கொண்டு போயிட்டுருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த விஜய் ஆண்டனின்ற அந்த பையன் வந்து அந்த ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு தாத்தா கூட வந்த ஒரு பையனாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அவனுக்கு அந்த அரசியல் அறிவு அந்த இதில் வந்ததுக்கப்புறமா அவன் எப்படி அந்த அரசியலை கையாளுறான் அப்படின்ற மாதிரி தான் இந்த மூவி போகும்னு நினைக்கிறேன். உண்மையாலுமே ஒரு செம்ம ஸ்க்ரீன் பிளேயோடு இருக்குது. லைக் திமிரு பிடிச்சவன் அந்த ஸ்டைல் ஆஃப் ஆக்ஷனும் இதில் லைட்டாக இருக்குது. அந்த ட்ரெய்லரோட எண்டில் வந்து ஏ நியூ பொலிட்டிக்கல் பிளாக் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த பொலிட்டிக்கல் ரிலேட்டடான கான்செப்ட் வந்து இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு கதையை கொண்டு போகிறாங்கன்றது. அண்ட் கண்டிப்பாக ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் உண்மையாலுமே நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் கான்செப்ட் வைட் எதையாவது இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பொலிட்டிக்கலில் ஒரு மாதிரி நல்லாவே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் வரட்டா.